Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 12th சாப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இல்லஸ்ட்ரேஷன் 6th அண்ட் 7th சம்மு பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் 6th ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் prepare profit and loss account for the year ended 31st March 2018. பர்டிகுலர்ஸில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், கேரேஜ் அவுட்வர்ட், ஆஃபீஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போது உங்களுக்கு சொல்யூஷனில் ஹெட்டிங் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 போட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். கிராஸ் ப்ராஃபிட் வந்து எப்பயுமே கிரெடிட் சைட் தான் வரும். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் போட்டு 1,50,000 அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கேரேஜ் அவுட்வேர்ட்னா என்ன, அதோட மீனிங் வந்து சைடில் உங்களுக்கு நோட்ஸில் கொடுத்துருக்கேன். கேரேஜ் அவுட்வேர்ட் காஸ்ட் இன்கர்டு பை எ பிஸ்னஸ் to deliver sold goods to its customers. It is an indirect expenses, not affect the cost of manufacturing. இப்போ carriage inward அது அப்படின்னா direct expenses ட்ரேடிங்கில் வரும். ஆனால் கேரேஜ் அவுட்வேர்டு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம். ஒரு டெலிவர் பண்ணுறது, சேல்ஸ் பண்ண கூட்ஸை வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுற காஸ்ட் எவ்வளவு அப்படின்றத கேரேஜ் அவுட்வேர்டு. அது வந்து காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதை டெபிட் சைடு போட்டுடணும். டு carriage outward. How much? 25,500. Then office rent and stationery na என்னன்னு பார்க்கலாம். Recurring periodic fees paid to lease building or workplace. இப்போ வந்து ஆஃபீஸ் ரெண்ட்னா இப்போ பிஸ்னஸில் வந்து ஒரு பில்டிங்கையோ இல்லை ஒர்க் பிளேஸு, ஒரு பிளேஸையோ அவங்க ரெண்ட்டுக்கு விட்டுருக்கலாம். அதில் மந்த்லியோ இல்லை ஒரு வீக்லியோ அந்த மாதிரி ஒரு ரெண்ட் பேஸில் கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ஆஃபீஸ் ரெண்ட்டு வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பிஸ்னஸ் இல்லையா. அப்போது அவங்க வந்து மந்த்லி அவங்க ஃபீஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்ட்டு, அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை டெபிட் சைடு போடுறோம். ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்னா யூஸ்ட் இந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ், பேப்பராக இருக்கட்டும், பென்னு, இங்கு, ஃபைல்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து டு ஆஃபீஸ் ரெண்ட், டு ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரின்ட்டு அப்ளை பண்ணிட்டோம். 7,000, 3,500. தென் வேறு என்ன ஐட்டம், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த டோட்டல் ஃபண்ட்ஸ் எ கம்பெனி ஸ்பெண்ட்ஸ் டு மார்க்கெட் இட்ஸ் கூட்ஸ், கேப்சர் அட்டென்ஷன், ஃபிசிக்கலி டெலிவர் ப்ராடக்ட்ஸ் டு த ஃபைனல் கஸ்டமர். இப்போ ஒரு கம்பெனியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜ் இருக்குல்ல, த்ரூ த மீடியா இருக்கலாம், இல்லை டிவி, பேப்பர், அது மூலமா ஆடு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா கேப்சர் அட்டென்ஷன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக வந்து டெலிவர் பண்ணுற சார்ஜ் இருக்குல்ல, ப்ராடக்டை ஃபைனல் கன்சியூமருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து டெலிவர் பண்ணுறது, அது டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ்ஸு. டெபிட் சைடு டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் 2,000, 3,800 போட்டோம். தென் பேட் டெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேட் டெட்ஸ் ஆர் அன்கலெக்டபிள் கஸ்டமர் பேலன்ஸ். இப்போது ஒரு ஒரு 1,000 rupeesக்கு ஒரு ப்ராடக்டை வந்து பணமே கொடுக்காம நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆகியும் அவங்க பணமே கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி வாரா கடன் தமிழ் சொல்லுவாங்க, அது பேட் டெட்ஸ். அது ஒன் ஆஃப் த லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ அதை டெபிட் சைடு போட்டுடணும். பேட் டெட்ஸ் டு பேட் டெட்ஸ் 8,500. தென் என்னது டிவிடெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்ட்டு அது பார்க்கலாம். ரிசீவ்டு அப்படின்ற அந்த வேர்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்கம் அப்படின்றது தெரியுது. டிவிடெண்ட்னா என்ன, எ பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் ப்ராஃபிட்
paid to the people who own shares in it. இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ரிலையன்ஸோ அது டாடா கன்சல்டன்சி அந்த மாதிரி பெரிய பெரிய பிக் கம்பெனியில் ஷேராக பீப்புள் வாங்கியிருப்பாங்கள்ல, அதுக்கு அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பர்சன்ட்டை டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. அதுதான் எ பார்ட் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட் பெய்டு டு த பீப்புள் ஹூ ஓன் ஷேர் இன் இட். இந்த பிஸ்னஸில் அவங்க ஷேர்ஸ் வாங்கியிருந்தா அவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதுதான் டிவிடெண்ட் ரிசீவ்டு. ஸோ அது ஒன் ஆஃப் தி இன்கம். அதனால் கிரெடிட் சைடு போட்டிருக்கோம். தென் ரெண்ட் ரிசீவ்னா என்ன? த ரெவென்யூ கலெக்டட் ஃப்ரம் த டெனன்ட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பில்டிங்காக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்ஸு, இது எக்ஸட்ரா. இப்போ ரெண்ட்டு வந்து இவங்க பே பண்ணுறது டெபிட் சைடு போட்டிருந்தோம், ரெண்ட் பெய்டுன்னு. அதே இவங்களுக்கு ரிசீவபிள் அப்படின்னா இவங்களுடைய ஓன் பில்டிங்லேருந்து வரக்கூடிய வாடகை அமௌண்ட், லேண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை மெஷினரிஸுக்கு கொடுக்க ரெண்ட்டு இருக்கலாம். இது மாதிரி என்னென்னலாம் இன்கம்மாக ரெவென்யூ வருதோ ரெண்ட்டாக அதெல்லாம் வந்து கிரெடிட் சைடு வரும். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்னா என்ன? ப்ரைஸ் டிடக்ஷன் ஃபார் லார்ஜ் ஆர்டர்ஸ். இப்போ நம்ம 1000 யூனிட் அந்த மாதிரி வாங்கும்போது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஹியூஜ் லெவலில் ஆர்டர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து ஒன் ஆஃப் தி இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ அதை கிரெடிட் சைடு அப்ளை பண்ணணும். அப்போ டிஸ்கவுண்ட், டிவிடெண்ட், ரெண்ட் ரிசீவ்டு இதெல்லாம் கிரெடிட் சைடு வரும். 9000, 4600, 7000. ஓகே, இப்போ இது எல்லா அமௌண்ட்டும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கிரெடிட் சைடு டோட்டல் அதிகமாக இருக்கா, டெபிட் சைடு டோட்டல் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், டெபிட் சைடு எல்லா ஐட்டம் போட்டால் 50,300 வருது. கிரெடிட் சைடு 1,07,300 இதுதான். அப்போ கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கிறதுனால 1,20,300 is the net profit transferred to capital account அப்படின்னு போட்டுட்டு இந்த சம்மை க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் நெக்ஸ்ட் illustration 6th சம்மை பார்க்கலாம். Illustration 6th from the following information prepare profit and loss account for the year ended 31st December 2017. இதில் என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம்? கிராஸ் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் சைடு போயிடும் 60,000. ஃப்ரைட் அவுட்வர்ட் பேக்கிங் சார்ஜஸ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படின்னா என்னென்னு இந்த சைடில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃப்ரைட் அவுட்வர்ட்னா என்னென்னு பார்க்கலாம். த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் ஷிப்பிங் த ப்ராடக்ட்ஸ் அவே ஃப்ரம் த பிஸ்னஸ் ப்ரெமிசஸ் டு த பையர். இப்போது டிரான்ஸ்போர்ட் ஷிப்பிங்காக இருக்கலாம், இல்லை லேண்ட் வேவாக இருக்கலாம், லாரியாக இருக்கலாம், அந்த லாரியில் கொண்டு போகிற பொருளாக இருக்கலாம். ஸோ ஆனால் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் இருக்குல்ல, பிஸ்னஸ்குள்ளேருந்து வெளியில் கஸ்டமர் பையருக்கு கொண்டு போகிற சார்ஜஸ். அதுக்கப்புறம் பேக்கிங்னா என்ன? த ஆக்ட் ஆஃப் பேக்கிங் என்க்ளோசிங் த செக்யூரிங் ஐட்டம்ஸ் இன்டு எ கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் ஒரு நல்லா அதை பேக் பண்ணி செக்யூர்டாக அதில் வந்து மேபி மேட் ஆஃப் வுட்டில் பேக்கிங் இருக்கலாம், பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், மெட்டலில் இருக்கலாம், அக்கார்டிங் டு த ஐட்டம். அது கிளாஸ் ஐட்டமா இல்லை அந்த எந்த மாதிரி ஐட்டமாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் தான். தென் சேல்ஸ்மேன் கமிஷன் பெய்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தென் ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சேல்ஸ்மேன் கமிஷன்னா காம்பன்சேஷன் பெய்டு டு சேல்ஸ் ஸ்டாஃப் பேஸ்ட் ஆன் தட் பர்ஃபார்மன்ஸ். இப்போ சேல்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலில் அதிகமாக சேல்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். அதுதான் வந்து சேல்ஸ்மேன் கமிஷன் சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரமோஷனல் அப்படின்னா மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்கர்ட் டு பூஸ்ட் ப்ராடக்ட் or service to create market demand, generate customer interest. இந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுது, அவங்களுடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான்
ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், உங்களுக்கு தெரியும் டெலிஃபோன் எவ்வளோ பில் வருது அது. தென் பேட் டெட்ஸ் ரெக்கவர்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஃப்ரைட் அவுட்வேர்டுன்றது எக்ஸ்பென்சஸ், அதனால் டெபிட்டில் போட்டோம் 15,000. பேக்கிங் சார்ஜஸ் 12,000 போட்டோம். சேல்ஸ்மேன் கமிஷனும் எக்ஸ்பென்சஸ் 1,300. ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸும் 10,200. ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் போட்டுட்டோம். ஆனால் இந்த பேட் டெட்ஸ் ரெக்கவர்டுன்றது ஒன் ஆஃப் த இன்கம். வெறும் பேட் டெட்ஸ் இருந்தால் அது லாஸு, டெபிட்டில் வரும். ரெக்கவர்டுன்ற வேர்டு திரும்ப பெறப்பட்டது. ஸோ அதை கிரெடிட் சைடு அப்ளை பண்ணிட்டோம் 4,000. தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஃபைனல் சார்ஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா அந்த ரிசீவ்டுன்ற வேர்டு வருதுல்ல, அது ஒன் ஆஃப் த இன்கம் தானே, அதனால் அதை கிரெடிட் சைடு போட்டுடுறோம். ரெண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் ரிசீவ்டுனாவே கிரெடிட் சைடு தான். ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னா, பேங்க் ஃபீஸ், கிரெடிட் கார்டு ப்ராசஸிங் ஃபீஸு, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இப்போ பேங்க்கோட ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், கிரெடிட் கார்டோட எக்ஸ்பென்சஸ்ஸு, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ், இது எல்லாமே ஃபினான்ஷியல் சார்ஜஸில் வரும். அது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் 4,000. தென் ரிப்பேர், ஒரு வெஹிக்கிளில் ரிப்பேரிங் சார்ஜஸ் 8,000னா அதுவும் எக்ஸ்பென்சஸ். தென் டெப்ரிசியேஷன்னா ஆன் வெஹிக்கிள்ஸ், அசட்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அதுதான் டெப்ரிசியேஷன். அது ஒன் ஆஃப் த லாஸ். ஸோ அது மெஷினரியாக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை டெபிட் சைடு அப்ளை பண்ணணும் 3,000. தென் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னாலே ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தானே. ரிசீவ்டுனா கிரெடிட் சைடு வரும், பெய்டுனா டெபிட் சைடு வரும். அது 9,000. டெப்ரிசியேஷன் பார்த்துட்டோம், ரிப்பேர்ஸு, ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ஸு, தென் ரெண்ட் ரிசீவ்டு கிரெடிட் சைடு. கேரேஜ் இன்வேர்டுன்னு ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், 4,000. இப்போ இன்வேர்டு அப்படின்னாலே அது இன்டைரக்ட் கிடையாது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். உங்களுக்கு நோட்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Carriage inward will not appear in the profit and loss account as it is a direct expenses. இது டைரக்டான எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங்கோட இன்வால்வ் ஆகுது. அது ட்ரேடிங்கில் தான் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வராது. ஸோ இப்போ எல்லா ஐட்டம் பார்த்துட்டு இப்போ டோட்டல் பண்ணிடலாம். டெபிட் சைடு எல்லாம் ஆட் பண்ணால் 84,900 வருது. கிரெடிட் சைடு பாருங்கள் என்னென்ன ஐட்டம், 64,000, 2,100, 7,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு 73,100 தான் வருது. கிரெடிட் சைடு கம்மியாக இருக்குது, டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 11,800 இஸ் த லாஸ். எப்பவுமே கிரெடிட் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், இங்கே டெபிட் அதிகமாக இருக்குது. ஸோ நெட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், கிரெடிட் சைடு போட்டுட்டு 11,800 லாஸ் எடுத்துன்னு போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டுருணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.